ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி அவல் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறேன். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு மீடியமாக இருக்கிற அவல் எடுத்துக்கோங்க. மீடியம் திக்னஸோடு இருக்கிற அவல், ரொம்ப சன்னமாக இருக்கிறது வேண்டாம். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். நான் மீடியமாக இருக்கிற அவல் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன கப்பு அவல், ஒயிட் கலர் அவல் எடுத்திருக்கேன். ரெட் கலராக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது தண்ணி ஊற்றி 3 தடவை கழுவிட்டு தண்ணியை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும். அது கூட 2 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் ரவை. இந்த ரவையும் அரிசி மாவும் ஸ்நாக் கிறிஸ்பாக வர்றதுக்காக போடுறது. 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸு, சின்னதாக ஒரு பச்சை மிளகாவை பொடுசாக கட் பண்ணதையும் போட்டுருக்கணும். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடுசாக கட் பண்ணது, கொஞ்சமாக மல்லித்தலையும் நல்லா கட் பண்ணி போட்டுக்கணும். அதே மாதிரி கருவேப்பிலையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், உப்பு முதல்ல கொஞ்சம் போட்டு நல்லா பிசைஞ்சு பார்த்துட்டு பத்தலைன்னா திரும்ப போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி டோ மாதிரி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச ஷேப் பண்ணிக்கலாம். உருண்டை எந்த ஷேப் வேணாலும் பண்ணிக்கலாம். நான் இந்த சிலிண்டர் ஷேப் பண்ணியிருக்கேன். இது எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு போட்டு எடுத்துடலாம். எண்ணெயை மீடியமாக சூடு பண்ணியிருக்கேன். ஃப்ளேமும் மீடியமே வச்சுட்டு போடணும். கொஞ்சம் ஆனதுக்கப்புறமா திருப்பி விட்டால் போதும். உதிர்ந்து வரதெல்லாம் வெங்காயம் கருவேப்பிலை மேலே இருக்கிறதா உதிர்ந்து வருது. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா ஃப்ளேமை ஃபுல்லாக வச்சுட்டு ஒரு 1/2 மினிட் விட்டுட்டு எடுத்தால் நல்லா கிறிஸ்பாயிரும். இந்த ஸ்நாக்கு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.